பாருங்க இவனை, பேசிட்டே இருக்கும்போதே கட் பண்ணிட்டா. திரும்ப ஒரு போன் கூட பண்ணல. ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான் இவன். ஜெயந்தி, அவன் போன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்படி இல்லன்னா பேட்டரி டவுன் ஆகி செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம் இல்லம்மா. எதுக்கு அவசரப்படுற? திரும்ப வேணா ட்ரை பண்ணு, இல்ல நான் கால் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அக்கறை இருந்தா அம்மாக்கு அவனே போன் பண்ணட்டும். மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ. இவன் மட்டும் என் பேச்ச கேட்டானா எனக்கு எந்த வியாதியுமே வராது. ஆனா என் பேச்ச கேட்க மாட்டான். ஏன்னா அந்த சமந்தா அவனை அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கான். பத்தாததுக்கு நான் வேற பக்கத்துல இல்ல. அவளுக்கு ஒரே கொண்டாட்டமா போயிருக்கும். ஏன் ஜெயந்தி இப்படி எல்லாம் பேசுற? முதல்ல நீ டென்ஷன் ஆகிறத குறை, அமைதியா இரு. என்னால முடியாதுங்க. அவன் சாமானிய கழுத்துல தாலியை கட்டுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. இப்படியே விடக்கூடாது. இருங்க, இத இப்பவே பேசி முடிக்கிறேன். ஜெயந்தி, கொஞ்சம் பொறுமையா இருமா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். ஏன் இப்படி அவசரப்படுற? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சொல்லு ஜெயந்தி. நிர்மலா, நான் கிளம்பி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ உடனே ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண. நான் அதுல சாமானியவ என் மருமகன்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். சூப்பர் ஜெயந்தி, இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆனா உன் பையன் அவனை நான் பாத்துக்கிறேன். நீ கவலையே படாத. நான் எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ண போறேன். நம்ம ரொம்ப சூப்பரா கிராண்டா பண்ணிடலாம். ஓகே, சீக்கிரம் வா. சூர்யா, இந்த சமந்தா கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே மதிக்க மாட்டேங்கிறல. நான் யாருன்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன். இந்த வீட்டை உங்களால எப்படி டெக்கரேட் பண்ண முடியுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிடுங்க. கலர் கலரா பலூன், சீனா பேப்பர், அப்படி இப்படின்னு செம கிராண்டா அசத்துற மாதிரி பண்ணிருக்கோம். அப்புறம் நல்ல ஒரு பெரிய கேக், எவ்வளவு பெருசு முடியுமோ அவ்வளவு பெருசு, அதையும் ஆர்டர் பண்ணிடுங்க. எல்லாம் சிறப்பா பண்ணிடலாம் மேடம். ஆனா பணம் தான் கொஞ்சம் அதிகமா செலவாகும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைங்க. முதல்ல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. சரியா? எல்லாம் டைமுக்கு முடியணும். ஓகே. யார் அவங்கெல்லாம்? எதுக்கு வந்துட்டு போறாங்க? இன்னைக்கு பார்ட்டி நடக்க போகுது. அதான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன். பார்ட்டியா? யாரை கேட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார கேட்கணும்? இது எங்க வீடு. உங்க இஷ்டத்துக்குலாம் பார்ட்டி பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பார்ட்டி பண்ணுனா முதல்ல எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க ரூம்ல பார்ட்டி பண்ணிக்கோங்க. சித்தி வேற வர போறாங்க. பாவம், அவங்களும் இப்பதான் உடம்பு சரியாய் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டா அவங்களுக்கு என்ன ஆகுறது? பார்ட்டி வைக்க சொன்னதே ஜெயந்தி ஆண்டி தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி பார்ட்டி தான். இந்த வீட்ல ஏற்கனவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல பார்ட்டி வேறையா? என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. தேவையில்லாம காசை கரியாக்குறதுக்குன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. என்னத்த சொல்றது? நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற? இது அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்களே பாத்துப்பாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஜெயந்திக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, ஜெயந்தி கிட்ட பேசுங்க. சூர்யா, பார்ட்டிக்கு நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க அம்மா பார்ட்டிக்கு வரவங்க கிட்ட என் பொண்ண உங்களோட ஃபியான்சின்னு இன்ட்ரோ பண்ண போறா. சாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயந்தி வந்துருவா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, எல்லாத்தையுமே பாத்துக்கணும். சப்போஸ் என்னால வர முடியலனா கூட நீ ஜெயந்தியை ரிசீவ் பண்ணிடு. ஓகே? ஓகே மேம். மாம், இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ல நான் தான் உண்மையான சாமானியான. ஆமா சார், இனிமே நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியதா போகுது. குறிப்பா நீதான் இந்த வீட்டோட மருமகன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் இருக்கு சில வேஸ்ட் லக்கேஜுக்கெல்லாம்.
வாமா. அம்மா என்கிட்ட சொல்லிருந்தா நானே வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. பாதி வழியில ஃபோன் பண்ண எப்படி? போடா. என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆமாண்டா, உனக்கு உங்க அம்மா மேல ரொம்ப தான் அக்கறை. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு போனை கட் பண்ற. அம்மா அது நீ எதுவும் சொல்ல வேணாம். உன் விளக்கு எனக்கு தேவையும் இல்ல. ஜெயந்தி நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சாரதா. என்னப்பா? உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இப்ப கோவப்படுவா, அப்புறமா சரியாயிடுவா. நீ வா, உள்ள போலாம். வா. நல்லா இருக்கீங்களா சின்னத்தை? ஏய், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட என்ன சின்ன தன் கூப்பிடாதன்னு. சாரி. எப்படி இருக்கீங்க? இப்பதான் குணமடைஞ்சு திரும்ப வந்திருக்கேன். நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் நல்லா இருக்கிறதோ மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவறதோ. ஆண்டி என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா. எப்படிடா இருக்க? எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கம்மா. பாரு, அமெரிக்கால பிறந்து வளர்ந்தாலும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறேன்னு ஒரு சிலரும் இருக்காங்களே, போலியா நடிப்ப நடிச்சுக்கிட்டு. ஜெயந்தி, ஏன் வந்தது வராதமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல மேல போய் ரெஸ்ட் எடுத்து போ. நான் எங்க மேல போனோம்? நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன். ராஜி அக்காவை பார்க்கணும், சண்முக மாமாவை பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து பேசணும்ல. அம்மா எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொல்ற, என்கிட்ட மட்டும் ஏமா பேச மாட்டேங்கிற? ஆமாண்டா, உன்கிட்ட என்னால பேச முடியாது. நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு ஆடுவேன். நான் வந்து உன்கிட்ட பேசணுமா? நான் என்னமா அப்படி பண்ணிட்டேன்? நான் இல்லாத நேரத்துல சாமானிய கிட்ட நீ சரியா பேசல, பழகல. அவளை நீ ஒழுங்கா பாத்துக்கலடா. இது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பெருசா கேள்வி கேக்குறான், கேள்வி. போடா போ. எத்தனை நாள் தான் நீ இப்படி முறுக்கிட்டு இருக்கன்னு நானும் பாக்குறேன். இந்த அம்மா இன்னைக்கு எங்க வீட்ல பார்ட்டி வச்சிருக்கோம், வந்துரு. இல்ல, நான் வரல. இந்த வார்த்தைய உன் வாயாலேயே சொல்லணுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன். தயவு செஞ்சு வந்துராத. போ போ. பாத்தியா, அவ வாயாலேயே அவ பார்ட்டிக்கு வரலன்னு சொல்ல வச்சுட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா ஆண்டி. சரி, அம்மா எங்க? அவங்க பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி, நீயும் போய் சீக்கிரம் பார்ட்டிக்கு ரெடி ஆகு. நான் போய் ராஜி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அந்த ஃப்ராடுக்காரி சமந்தா பார்ட்டிக்கு வரணும். நீங்க என்ன சூர்யாவுடைய ஃபியான்சின்னு சொல்றத அவ பார்க்கணும். அத பார்த்து ஃபீல் பண்ணி அவ அழணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். கண்டிப்பா அந்த சமந்தாவை நான் பார்ட்டிக்கு வர வைப்பேன். அக்கா. ஜெயந்தி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. இனிமே அப்பப்ப டென்ஷன் ஆகாம உடம்ப நல்லா பாத்துக்க. எதை பத்தியும் கவலைப்படாத. எங்க மாமா, நான் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் என் கையில எங்க இருக்கு? மத்தவங்க கையில எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கா ஜெயந்தி. இப்பதான் ஓரளவுக்கு நல்ல உடம்பு தேறி வந்திருக்க. அதுக்குள்ள எதுக்குமா அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாம்? கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம். இல்ல மாமா, சூர்யா வர வர என் பேச்சையே மதிக்க மாட்டேங்கிறான். அவன் என் கைய மீறி போயிடுவானோன்னுதான். இல்லம்மா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. வாழ போறது அவன் தான். மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணுமா? எதுக்கும் அவனை ஒரு வார்த்தை கேட்டுக்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இந்த விஷயத்துல யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சாமானியா தான் என் மருமகன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் வரேன்க்கா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாய கிடையாதா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல ராஜி, பாவம் சூர்யா. யாரு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன? எல்லாம் உங்ககிட்ட கேட்டுதான் இந்த வீட்ல நடக்குதா? உங்க அம்மா இல்லனா அப்படியே உங்களை அந்த இடத்துல வச்சு பாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெத்தவங்களுக்கு தெரியும், அந்த சூர்யா சாமானியாவை தான் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் ஜெயந்திக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ராஜி, உங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியல. அம்மாவுக்கு அப்புறம் சூர்யா தான் நம்ம குடும்பத்தோட ஆணிவேர். அவன் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம், பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லைன்னா எல்லாமே மாறிடும். ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ராஜி, இந்த
வீட்ல எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் தானு மத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா நீ நினைக்க மாட்ட. பொண்டாட்டி மதிச்சாதானே மத்தவங்க மதிப்பாங்க. நீ ஏன மதிக்கிறது இல்ல, மத்தவங்களை என்ன சொல்றது? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்றது? என்ன சொல்ற ஜெயந்தி? மாம், ஆண்டி உங்களை கேட்டாங்க. வேலையை முடிச்சிட்டு அப்புறமா நான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு வந்ததும் வராததுமா ஜெயந்தி ஆண்டி சமந்தாவுக்கு செம்ம டோஸ் கொடுத்தாங்க. ஆனா அவளை பார்ட்டிக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் தானே சாம்? இல்ல மாம், அவ பார்ட்டிக்கு வரணும், வந்து அசிங்கப்படணும். அவளுக்கும் சூர்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன அன்னைக்கு நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கும் வலிக்கணும். அதை நான் பார்க்கணும். நீ சொல்றது சரிதான் சாம். அவ கண்டிப்பா வரணும். மாம், இன்னொரு முக்கியமான விஷயம். லீலா ஒரு பையனை லவ் பண்றா. அதுக்கு காரணம் நான் தான். இதோ பாரு சாம், அவளை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. உனக்கு காரியம் ஆச்சான்னு பாரு. இல்லையா அவளெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இரு. லீலாவை பத்தி யோசிச்சு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. ஓகே மாம். டாட் கால் பண்ணாரா? இல்ல, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். மாம், அப்ப அந்த லேப்டாப் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சாம். முதல்ல பார்ட்டி நடக்கணும். நீதான் இந்த சூரிய வம்சத்து குடும்பத்தோட மருமகன் எல்லாருக்கும் தெரியணும். சோ முதல்ல அதுக்கான வேலையை பார்க்கலாம். லேப்டாப்பை பத்தி அப்புறம் பேசலாம். என்ன இவன் இப்படி போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்? இவனையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்னாச்சு லீலா? அபிக்கு கால் பண்ணியா? இல்ல, நான் இனிமே அவனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அவனுக்கு காலும் பண்ண மாட்டேன். ஏன், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நேத்து நைட்டு என்ன வெளியே போலான்னு கூப்பிட்டான். நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் கோச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு போன் கூட பண்ணல. நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கூடவா கோச்சுப்பாங்க? ஒருவேளை லேப்டாப் பத்தி இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படி எதை இவ யோசிச்சிட கூடாது. சில பேரு அப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப பொசசிவா. நாம லவ் பண்ற பொண்ணு நம்ம கூட தான் இருக்கணும்னு. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி, அவன் வீட்டுக்கு போய் பாத்தியா? பார்த்தேன், வீடு பூட்டி இருக்கு. அதுக்காக அப்படியே விட்டுருவியா? அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எங்க போய் தேட முடியும்? நீ என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற? உன் மேல இருக்க லவ்ல அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலா? என்ன ஆச்சு லீலா? யார் ஜெயிலுக்கு போவா? ஏதாவது ப்ராப்ளமா லீலா? தயங்காம சொல்லு, உன் கூட நான் இருக்கேன், பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லீலா, லீலா, இங்க என்ன பேசிட்டு இருந்தோன்னு கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா?
உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன ஜெயந்தி ஆண்டி சொன்னாங்க. அதான் உன்ன மாதிரி ஆளுங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு லீலாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜெயிலுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட பழகுனா தப்பான பழக்கமெல்லாம் கத்துக்கிட்டு கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும். ஹே, மரியாதையா பேசு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. முதல்ல நீ மரியாதையா பேச கத்துக்கோ, அப்புறமா மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். நீ என்னமோ பண்ணு, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. கொஞ்ச நாளா நீ என்னமோ பண்ற, அதுல லீலாவையும் சேர்த்துக்கிற. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா லீலாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. என்கிட்டயே அட்வைஸ் பண்ணிட்டு போறியா? நான் லீலாவை வச்சு என்னென்ன கேம் ஆட போறேன்னு தெரியுமா உனக்கு? அப்ப அழுவீங்க எல்லாரும்.